வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிஎஸ் 50ல் பயணம் செய்ய போகிறோம். எங்கே போகிறோம்னா கும்பகோணத்தில் தான் போகிறோம். வாங்க கும்பகோணம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம ஆளுங்கிற பெல் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவிஎஸ் 50ல் கும்பகோணம் வந்துவிட்டோம். கும்பகோணத்துலேருந்து ஒப்பில்லாத அப்பன் பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமாளுக்கு ஈடு இணையே இல்லை அப்படிங்கிறதாக தான் ஒப்பில்லாத அப்பன், உப்பிலி அப்பன் அப்படின்னு சொல்லி இப்போ கூப்பிட்றாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த கோயில் என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்க்கவே. அவ்வளோ சிற்ப கலைகள் நுணுக்கத்தோடு வடிவமைச்சிருக்காங்க. 108 திவ்ய தேசமும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை 108 திவ்ய தேசம் உள்ள கோயில் மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே வடிவத்தை அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெருமாள் பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பழுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், வரிசையாக நம்ம பெருமாளை தரிசனம் செய்யுங்க. 108 திவ்ய தேசமும் ஒரே வீடியோவில் நம்ம தரிசிக்க போகிறோம். கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க. ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நம்ம 108 கோயிலுக்கும் போக முடியாதனால ஒரே வீடியோவில் அந்த எல்லா கோயிலும் மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி சிற்ப வடிவமாக அதை சிலையாக செஞ்சு உப்பிலியப்பன் கோயில் சைடில் வெளிப்பிரகாரத்தில் வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த கோயில் விவரம்லாம் ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக இருக்கும். சிலையெல்லாம் பார்க்க அவள் தத்ரூபமாக நேச்சுரலாக நம்ம மூலஸ்தானத்தை எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி இருக்குது. என்ன மூலஸ்தானத்தை பார்த்தா நம்ம கருப்பு கலரில் ஒரே வடிவத்தில் கல்லில் இருக்கும். இதில் கலர் பண்ணியிருக்காங்க, பார்க்க கண்ணை கவர்ற மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க. இந்த கோயில் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுகிட்டேருந்து தாயார் பண்ணிட்டு மார்க்கண்டேய ரிஷிக்கிட்ட குழந்தையாக பிறந்திருக்காருங்க. அந்த குழந்தைய வளர்ந்து வரப்போ தான் நம்ம பெருமாள் கைப்பிடிச்சிருக்கிறாரு. அது திருமணம் செஞ்சுருக்காரு. எப்படி திருமணம் செஞ்சார்னா, பெரிய ஒரு வேடமிட்டு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு. எங்கள் சின்ன குழந்தை சமைக்க தெரியாது, சாப்பாட்டில் உப்பு கூட போட்டு சமைக்க தெரியாது, ஒரு வேலையும் தெரியாதுன்னு சொல்கிறதுனால பரவாயில்ல, நான் சாப்பாட்டில் உப்பு போட்டுக்கவே மாட்டேன், உப்பே போட்டுக்க வேணாம், கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால மார்க்கண்டேய ரிஷி நம்ம பெருமாளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காரு சின்ன குழந்தையிலேயே. அது வயதான தோட்டத்தில் வந்ததுனால அப்படி குழந்தை சின்ன குழந்தையாக இருந்திருக்கு. அப்படி 3 மாதம் பேச்சுவார்த்தை நடத்தி தான் கல்யாணமே பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த கோயிலோட வரலாறு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதில் நாங்கள் குற்றம் குறை எது இருக்குது நாங்கள் அடுத்தது சரி பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓம் நமோ நாராயணா, 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 ஓம் நமோ நாராயணா. இந்த மாதிரி பெருமாள் யாராருக்கு பிடிக்குமோ பெருமாள் பக்தர் அனைவரும் ஓம் நமோ நாராயணன் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 108 திவ்ய தேச சிற்ப கலைகளில் எந்த உங்கள் சிற்பம் உங்களை கண்ணை கவர்ந்தது, அது மனசை கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பெருமாள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோயில் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நம்ம ஏற்கனவே நம்ம கோயிலில் 108 திவ்யதேசம் கோயில் தொடங்கி 14 கோயில் வந்துட்டோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த கோயில் எல்லா வீடியோவிலையும் நான் பார்க்காத சொல்லாது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ
இந்த மாதிரி பெருமாளோட பேரை உச்சரிங்க. வாழ்வு எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க பார்க்க. பாருங்கள், ராமர் இது ஒரு தெய்வம் வடிவம். இது என்ன பேர் அப்படின்னு தெரில. மகாவிஷ்ணு பாருங்கள், நான் கையோடு இருக்கிறாரு. பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி இருக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். 108 திவ்ய தேசமும் தரிசனம் செஞ்சிட்டோம். நம்ம கஜேந்திரன் பாருங்கள், நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு குமாருக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணுது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.